ஆர்டிகல் 99 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அப்ப லோக்சபா ராஜ்யசபா அவைக்கு ஒரு புது மெம்பர்ஸ் வராங்க. வந்தோடனே ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். இப்ப இவங்களுக்கு பதவி பிரமாணம் எப்படி அப்படின்னா, பிரசிடென்ட் இல்ல அவர் நியமிக்கப்பட்ட ஆள் மூலமாக பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு லோக்சபா எடுத்துக்கிறோம். இப்ப லோக்சபாக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடக்குது. எல்லா மெம்பரும் புதுசா வர்றாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் இருக்க மாட்டாரு. புது அவையில ஒரு தேர்ந்தெடுத்தா தான் அவங்கல இருந்து ஒருத்தரை நியமிக்க முடியும். அப்ப வந்தோடனே அந்த ஒருடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா பதவி பிரமாணம் வைக்கணும். அப்ப பிரசிடென்ட் வந்து அந்த அவையில இருக்கக்கூடிய எலெக்ட் ஆகி வந்தக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு மூத்த சீனியர் மோஸ்ட் மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா சபாநாயகரை தற்காலிகமா ஆக்ட் பண்ணுவாரு. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்னு. இப்ப இந்த தற்காலிக சபாநாயகருடைய வேலை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதா. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்தணும் ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். இதோட அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. இப்ப ராஜ்யசபால அது பெர்மனன்ட் ஹவுஸ். எப்போதுமே அங்க வந்து புது மெம்பர் வரும்போது நார்மலா அங்க இருக்கக்கூடிய அவை தலைவர் பதவி பிரமாணம். அவை தலைவரே இல்ல அப்படின்னா பிரசிடென்ட் சொல்ற கூடிய ஆள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார்.